நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சொல்ல முயற்சி செய்த கரப்பான்பூச்சி கட்சியினரை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். மேலும் போராட்டக்காரர்களை நோக்கி போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட 70க்கும் அதிகமான இளைஞர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நடிகர் டொவினோ தாமஸ், நடிகை வரலட்சுமி உள்ளிட்ட பிரபலங்கள் கரப்பான்பூச்சி கட்சியினருக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றனர். இதுகுறித்து வரலட்சுமி, நம்மை பாதுகாக்க வேண்டியவர்களே நம்மை தாக்குகிறார்கள் என்றால் நாம் யாரிடம் சென்று நியாயம் கேட்பது? அவர்கள் கேட்பதெல்லாம் எதிர்கால தலைமுறையினரின் கல்வி முறையை மேம்படுத்துவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான். வேறு யாரும் ஆதரவாக இல்லாதபோது தங்களின் உரிமைக்காக தாங்களே குரல் கொடுக்கும் நம் நாட்டின் இளைஞர்களின் பக்கம் நான் இருக்கிறேன். சில நேரங்களில் அமைதியாக இருப்பது பலன் தராது. இப்போது நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். இதேபோல நடிகர் டொவினோ தாமஸ், ஒரு நாட்டின் எதிர்கால சந்ததியினர் தங்கள் குரலை எழுப்பும்போது அந்த குரல்கள் அடக்குமுறை கொண்டு ஒடுக்கப்பட்டால் அங்கே மிதிக்கப்படுவது இந்தியாவின் எதிர்காலமே ஆகும். அங்கே சிறுக சிறுக வற்றி போவது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையே ஆகும். இந்த மாணவர்கள் செய்த தவறுதான் என்ன? அவர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தினார்களா? வன்முறையில் ஈடுபட்டார்களா? இந்த அளவுக்கு நடத்தப்படுவதற்கு அவர்கள் அப்படி என்னத்தான் செய்தார்கள்? நம் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஒரு நியாயமான காரணத்திற்காக அமைதியான முறையில் போராடும் ஒவ்வொரு நபருக்கும் என் முழு மனமார்ந்த ஆதரவை வழங்கி அவர்களோடு உறுதுணையாக நிற்கிறேன் என்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.